அறம் வளர பாவம் தேயும். பாவம் தேய அறியாமை நீங்கும். அறியாமை நீங்க நித்திய அநித்தியங்களது உண்மை புரியும். அவ்வாறுக்கும் யான் எனது என்ற பற்றை விடுவார்கள். ஞானிகளாக மாறுவார்கள். கடவுளோடு கலப்பார்கள். இது வள்ளுவ பெருமான் கூறியது. ஒரு மனிதன் கோயிலுக்கு சென்று தான் வணங்கி கடவுளை வணங்கி இறைவனை சேர வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. அவன் முதலில் தர்மத்தோடு வாழ்ந்தால், அறத்தோடு வாழ்ந்தால், அதை தான் சொல்லுவார், பாவம் குறையும். நீ முதல்ல தர்மத்தோடு வாழணும்னு நினச்சின்னா உன்னுடைய பாவங்கள்லாம் குறையும். உன்னுடைய பாவங்கள் குறையும் போது உனக்கு உண்மை புரியும். இந்த உடம்பு நிலையானதல்ல, செல்வமும் நிலையானதல்ல அப்படிங்கிறது புரியும். அப்படி செஞ்சால் உன்னுடைய ஆசைகள் விடுபடும், மெய்யுணர்வு பிறக்கும், இறைவனை பற்றிய சிந்தனை பிறக்கும். பிறகு நீ இறைவனடி சேர்வாய். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு நிலை. இதை